வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இம்முறை அனுரகுமாரவின் அரசில் நாடாளுமன்ற அமர்வுகளில் அதிகம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த காலங்களில் பெரும்பாலான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாயை திறப்பதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றம் சென்று அதிரடியாக பேச தொடங்கிய பின்னரே மற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேச தொடங்கியுள்ளார்கள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதை இந்த காணொளியின் பின்பகுதியில் பார்க்கலாம். அதேபோல கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இருவருமே மலையகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர். அத்துடன் அனுர அரசில் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரேயொரு தமிழ் கேபினட் அந்தஸ்து அமைச்சர். அவர் பேசிய போது தொண்டமான் குடும்பத்தினர் தலைமுறையாக மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது பற்றி மறைமுகமாக பேசியதில் அவரது பேச்சில் குறுக்கிட்டு பேசினார் ஜீவன் தொண்டமான். தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சினைகளை கதைப்பதற்கு ஜீவன் தொண்டமானுக்கு எந்த அருகதையும் இல்லை எனவும் தோட்ட மக்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் இருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். வேறு விதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற, அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற, அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டு விடுகின்றதாகவே மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி. அது மாத்திரமல்ல, அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கவும் இருக்கின்றோம். இந்த சவாலான பீதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய, எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த, அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு யோனதனே சபாநாயகர் பிரதேச குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அப்ப அதனால் வேண்டி சபாநாயகர் அவர்களே, அப்ப நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதுமல்ல, அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் அது தொடர்பிலான பிரச்சனைகள். The former minister of water supply, I have to clarify something the honorable minister had spoken about. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாரு. ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் 10 mgல இருக்க வேண்டியது 14 mgல இருக்குன்னு. அதுக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன், அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க மறுபடியும் உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. நானும் அதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார். அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றதுக்கு வரல. அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தோட்ட தொழிலாளர்
தொழிலாளர்களை பற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏண்டா தோட்ட தொழிலாளர் அன்றைக்கு உங்களை கை கழுவி விட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் தோட்ட தொழில்துறை தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமந்த வித்யாரத்ன. அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார். அப்போ அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கடற்றொழில் அமைச்சர் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் இடையில் குறுக்கிட்ட அர்ஜுனா தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், உங்களைப் போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு முகப்புத்தகத்தில் நாங்கள் பதிவிடவில்லை. உங்களைப் போலவே நாங்களும் நடந்து கொள்ள முற்பட்டால் உங்களுக்கு ஓடி ஒழிய இடம் இருக்காது என்ற ரீதியில் பதில் கூறியதையும் காணக்கூடியதாக இருந்தது. அதை போன்று இன்றைக்கு இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆட்களும் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் நான் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்துக்கு சொல்லுங்க பாப்போம். නම කියවන්නේ කාලය අපරාධ යනවා. இல்ல இல்ல என்ன என்ன இல்ல அர்ஜுனா என்னமெண்டா சரியா, நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு காதீங்க சரியா. நீங்க நீங்க சும்மா ஒன்று மறந்துடாங்க சரியா. நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. பிளீஸ் சரியா. அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க சரியா. நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவா இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா. அதனால பிளீஸ் சரியா. அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பையா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க. சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள். அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது. அந்த எதிர்கட்சிக்கு මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. කරුණාකරලා නිහඬ වෙන්න මන්ත්‍රීතුමා. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது தற்போதைய அரசாங்கத்திற்கு பலாலியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் வேறு இடங்களை கவனிக்காமல் எதற்காக யாழ்ப்பாண நிலங்களை அளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக எதேச்சைத்தனமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. பலாலி விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருந்தால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தலாமே, எதற்காக மக்கள் குடியேறும் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது. இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பில் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கருத்து தெரிவிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேசிய போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பற்றிய சில கருத்துக்களை முன்வைத்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியில் நம்பிக்கை வைத்து யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் வாக்களித்த போது அதில் ஜெயித்தவர்கள் கத்தரி தோட்டத்து விரலிகள் போல செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தினார். ගරු වෛද්‍ය අර්ජුනා රාමනාදන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 2 කාලයක් ඔබතුමාට. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று. அவருக்கு தெளிவாக சொல்லுறேன், நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன், தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும், யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளை உயிரோடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயத்துக்கு வருகிறேன். தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை
எங்களுடைய அண்ணன் எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போகிறது. அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை. அது தவிர யாழ்ப்பாணத்திலே 3000 வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது உங்களுடைய 3 கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள். எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் 3 கத்தரி தோட்ட குமரைன பம்பே என்று சொல்வார்கள். சிங்களத்திலும் சொல்லுகிறேன். 3 கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாய படைன்னு வைத்திருந்ததுதான் தமிழீழம். எங்களுடைய நன்றி. எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும். டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய், அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும், உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை யாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி, நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன், என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்காக 29ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமைகளில் நான் சொல்லுகிறேன். சந்தர்ப்பத்தை முடிந்தால் வர சொல்லுங்கள். நன்றி.